வணக்கம், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சான்வி. இன்றைக்கி நம்ம டேஸ்ட் ஆஃப் சான்வியில் டூட்டி ஃப்ரூட்டி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த டூட்டி ஃப்ரூட்டியில் நான் இன்றைக்கி எந்த ஒரு கெமிக்கல் கலருமே சேர்க்கலை, நேச்சுரலான ஃபுட் கலர் தான் சேர்த்துருக்குறேன். வீட்டிலேயே செய்த நேச்சுரல் ஃபுட் கலர் சேர்த்து செஞ்சுருக்கிறேன். அப்புறமா ப்ரௌன் சுகர் சேர்த்து செய்திருக்கிறேன். இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பப்பாளி எடுத்துக்கோங்க, நல்ல பழுக்காத்த காய் பப்பாளி பார்த்து எடுத்துக்கோங்க. அதோட 2 ஓரத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க. அப்புறமா தோலை சீவி எடுத்துருங்க. அப்புறமா 2ஆக கட் பண்ணிவிட்டு அதை திரும்பவும் 4ஆக கட் பண்ணிக்கோங்க. அப்புறமா உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை எடுத்துக்கோங்க, நீக்கிருங்க. விதையோட ஒட்டி இருக்கிற அந்த சதை பகுதியும் எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா துண்டுகளையும் சுத்தம் செய்துக்கோங்க. அப்புறமா ஒவ்வொரு துண்டுகளையும் இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்னதாக நறுக்காதீங்க, கொஞ்சம் மீடியம் அளவில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதை வேக வைக்க போகிறோம், அப்புறம் வெந்ததுக்கப்புறமா காய வைப்போம். அப்போது ரொம்ப சிறுசாயிரும். அதனால மீடியம் அளவில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா துண்டுகளையும் நம்ம நறுக்கி எடுத்துக்கணும். இதை விட கொஞ்சம் பெருசாக நறுக்கினாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா வேகும்போது அதோட அளவு சுருங்கிரும். அதனால் இந்த அளவுலையோ இல்லை இதோட கொஞ்சம் பெருசாகவோ கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா துண்டுகளையும் நம்ம நறுக்கி எடுத்தாச்சு. இதை இனி வேக வைக்கணும். முதல்ல அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் ஒரு 8 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் இன்றைக்கி 5 கப்பு இந்த பப்பாளி துண்டுகள் எடுத்துருக்குறேன். அதனால் அது மூழ்கி வேகிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியை இனி சூடு பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி சூடாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த நறுக்கி வச்சுருக்கிற பப்பாளி துண்டுகளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் போல் வேக விடுங்க. அதாவது ரொம்ப குழஞ்சி போகக்கூடாது, ஓரளவுக்கு வந்தால் போதும். இப்போ வெந்துடுச்சு, எடுத்து பாருங்கள். ரொம்ப வேகக்கூடாது, ஓரளவுக்கு வந்திருக்கணும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பப்பாளி துண்டுகளை ஒரு அரிப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும். அடுத்ததாக திரும்பவும் அதே பாத்திரத்தில் ஒரு 2 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 1.5 கப்பு ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம். ப்ரௌன் சுகர் இல்லாட்டி ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த எடுத்து வச்சுருக்கிற பப்பாளி துண்டுகளை சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் வேக விடுங்க, ஒத்த கம்பி பதம் வர்ற வரைக்கும் வேக விடுங்க. இப்போ பாருங்கள், ஒத்த கம்பி பதம் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் வெனிலா எசன்ஸும் சேர்த்துக்கோங்க, அப்போ கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இதை இனி நம்ம வேறு சின்ன பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அதில் ஃபுட் கலர் சேர்த்துக்கணும். முதல்ல ரெட் கலர் சேர்த்துக்கலாம். இந்த ரெட் கலர் வந்து பீட்ரூட்டில் செஞ்சது. நேச்சுரல் ஃபுட் கலர் செய்கிற லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ரெட் ஃபுட் கலர் மிக்ஸ் பண்ணியாச்சு.
அடுத்ததாக க்ரீன் ஃபுட் கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கீரையில் செஞ்சது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ க்ரீன் ஃபுட் கலரையும் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக எல்லோ ஃபுட் கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மஞ்சளில் செய்தது. இப்போ பாருங்கள், எல்லோ ஃபுட் கலரும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து ப்ரௌன் சுகர்லேயே மிக்ஸ் பண்ணனால அந்த கலரும் ப்ரௌன் சுகர் கலர்லேயே இருக்குது. இப்போ பாருங்கள், ரெட், எல்லோ, க்ரீன், அப்புறமா அந்த ப்ரௌன் சுகர் கலர் அதில் எல்லாம் செய்த அதெல்லாம் மிக்ஸ் பண்ண டூட்டி ஃப்ரூட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை இனி நம்ம காய வைக்கணும். ஏன்னா இதில் கொஞ்சம் சர்க்கரை பாகு நிறைய இருக்கிறதுனால அது கொஞ்சம் ஒரு டிஷ்யூ பேப்பரில் கொட்டி நம்ம காய வைக்கணும். முதல்ல ரெட் ஃபுட் கலர் மிக்ஸ் பண்ண அந்த டூட்டி ஃப்ரூட்டியை நம்ம டிஷ்யூ பேப்பரில் காய வைக்கலாம். கொஞ்சம் அந்த பேப்பரில் பிரித்து வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பாகு எல்லாம் அந்த பேப்பரில் உரையிற மாதிரி விரித்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லோ கலர் அப்புறமா க்ரீன் கலர் எல்லாத்தையுமே நம்ம டிஷ்யூ பேப்பரில் வச்சு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய சர்க்கரை பாகை தொடச்சி எடுத்துடணும். அப்புறமா வேறு பேப்பரில் மாற்றி காய விடுங்க. கொஞ்சம் ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி விரித்து விட்டு அதை காய வைங்க. அப்போ தான் ஈஸியாக காஞ்சி வரும். இப்போ பாருங்கள், நல்லா அழகாக ஒத்தையாக வந்துடுச்சு. எல்லோ, ரெட்டு, அந்த ப்ரௌன் சுகர் கலர், அப்புறமா க்ரீன் கலர் டூட்டி ஃப்ரூட்டி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நேச்சுரல் ஃபுட் கலரில் நீங்களும் செய்யலாம். செய்து பாருங்கள். கெமிக்கல் ஃபுட் கலரோட இது ஹெல்த்தி. இதே மாதிரி நீங்களும் ஹோம்மேட் ஃபுட் கலர் யூஸ் பண்ணி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் டேஸ்ட் ஆஃப் சான்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.